சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவை கடத்தி கல்யாணத்தை நிறுத்த பாப்பீங்க? அப்படிதானே பண்ணுவோம். கதிர் வேண்டாம், கதிர் அவசரப்படாதீங்க. கதிர் அவசரப்படாதீங்க, நமக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். கூடாதுடா, கூடாது. நீங்க சாக கூடாது. நான் குறிச்ச நேரத்துல எங்க அக்காக்கு கல்யாணம் நடக்கும். 2 பேரும் வந்து நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க. அதுக்கு தாண்டா உங்களை உசுரோட விட்டு போறேன். ரோகிணி வா. ரோகிணி பாத்து. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. ஒண்ணும் இல்ல. ஒன்னில 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 இன்னொருத்தர் இருக்காரு. யாரு? யாருன்னு தெரியல. நான் மயக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தேன். அப்போ அவரும் மயக்கத்துல இருந்தாரு. டேய், நான் திரும்பி வர்றதுக்குள்ள என் கண்ணில் படாம ஓடிருங்க. பாத்து பாத்து, மெதுவா, பொறுமையா கதிர். எங்க எங்க ஒரு நிமிஷம். ஜீவா எப்படி இங்க? இவரு ரூம்ல தானே இருந்தாரு. நர்மதா, யார் இது? எங்க யாருங்க நீங்க? ஹலோ, ஏங்க யார் நீங்க? அது யார் நீங்க? நீங்க எப்படி இந்த வண்டியில வந்தீங்க? எனக்கு யாருன்னே தெரியல. நான் இவரு யாரு என்னன்னு விசாரிச்சு அனுப்பி வச்சுட்டு ஆட்டோ புடிச்சு வந்துடுறேன். நீங்க முதல்ல ரோகிணிய கல்யாண மண்டபத்துக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. ஐயோ, ஆமாமா, டைம் ஆயிடுச்சு. சரி, இவர் யார் என்னன்னு விசாரிச்சு சீக்கிரம் நான் அனுப்பிட்டு வந்துருங்க. பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி போ ரோகிணி. வா. சரி, வா போலாம். நீங்க எப்படிங்க? நைட்டு என் ரூமுக்கு ஒருத்தர் வந்தாரு. நீங்க அனுப்புனதா சொன்னாரு. உங்க அண்ணன்னு சொன்னாரு. உங்க காதல் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. வர்ஷாவை உங்களுக்கே கட்டி வைக்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் நான் ஏமாந்த நேரமா பார்த்து என் தலையில அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க.
இது கண்டிப்பா அந்த அருணோட வேலைதான். ஐயோ, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. நம்ம உடனே மண்டபத்துக்கு போகணும். வாங்க வாங்க, எழுந்துறீங்க. சரிங்க.